உங்கள் ஊரில் பவர் கட் இருக்கிறதா என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதிலை கேட்கலாம். தினமும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு மாசமா காலையில் 7 மணிக்கு நைட்டில் அன்டைமில், அதுவும் மெயின் வெயில் ரொம்ப கொளுத்துற டைமில் ஒரு 1:30 மணி, தினமும் அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. காலையில் ஸ்கூல் போகிற டைமில் பசங்க 2 கை குழந்தைங்க இருக்குது. மோட்ரு போட முடியல, குளிச்சுட்டு ரெடி பண்ணுறவங்க கரெக்டாக 7 மணிக்கு சார். கரெக்டாக 7 மணிக்கு ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஸ்கூல் போகிற டைமே அதுதான். 7லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஆட்டோ வந்துடும். அந்த நேரத்தில் மோட்ரு போட முடியாது. எதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நல்ல வெயில் நேரத்தில் நைட்டில் தூங்கவே முடியல. அது வோல்டேஜ் ஃபேனு கூட போக மாட்டுது சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 தெருக்கு இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இந்த மீதி 6 தெருக்கு அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அது 600க்கெலாம் போகுது. அங்கே ஒரு மரம் இருந்தால் கூட கரண்ட் ஆஃப் ஆகுது. 600ல் ஒரு மரம் இருந்தால் கூட கரண்ட் ஆஃப் ஆகுது. இதை நீங்கள் பாருங்கள், பத்திரிகையாளர் நீங்கள் உங்களை நம்பி சொல்கிறோம். இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இது முடிவு பண்ணுறது. கரண்ட் இல்லாததுனால கறி கடை வைக்க முடியல. என்னால் வீட்டில் கரண்ட் இல்லை, தூங்க முடியல. வயசானவங்க நான் எப்படி தூங்க முடியும்? கரண்ட் இல்லை. நான் ஃபேன் ஓடினா தான் நான் என் பேர பேத்திங்களுக்கு படிக்க முடியல. அதுங்க நைட்டெல்லாம் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. இங்கே கரண்ட் சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. லோ வோல்டேஜ், வெரி லோ வோல்டேஜ். கரண்ட்டே வரல சுத்தமாக. சப்ளைவே இல்லை. காலையில் பசங்க தூங்க முடியல, நைட்டு தூங்க முடியல. ஒரே கஷ்டமாக இருக்குது. வேக்காடு வெயில் ஒன்றும் பண்ண முடியல. வோல்டேஜே வரல சுத்தமாக. காலையிலே சுத்தமாக கரண்ட்டே இல்லை. 3 டைம் 4 டைம் கட் பண்ணி விட்றாங்க. தேவையில்லாமல் பிரேக் எடுக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியல. தினமும் கரண்ட் ஆஃப் ஆகுது. காலையில் இன்னைக்கு 7 மணிக்கு ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 1 ஹவர் கழிச்சு ஆஃப் ஆயிடுச்சு. அதேமாதிரி வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. தினமுமே ஈவினிங் 6 மணி 5 மணிக்கு மேலே வோல்டேஜ் ப்ராப்ளம். நைட்டில் மிட் நைட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு மார்னிங்கில் ஆஃப் பண்ணுறதுனால இந்த கறிக்கடையில் வியாபாரம் பார்க்க முடியல. ஏன்னா கோழி க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின் இல்லாமல் எதுவும் பண்ண முடியல. அது மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகாமல் இருக்கணும். அதேமாதிரி வோல்டேஜ் ப்ராப்ளம் நிறைய வந்துட்டுருக்கு. வோல்டேஜ் ப்ராப்ளத்துக்காக கொஞ்சம் சப்ளை பார்த்து பண்ண சொல்லுங்கள்.